வணக்கம் சார். இந்த ஹேமா கமிட்டியுடைய தாக்கம் தமிழகத்தையும் தாக்கியிருக்கா, தெலுங்குலையும் தாக்கியிருக்குங்கிறாங்க சார். இது என்னென்னா, இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ ஒரு புது புது நிகழ்வுகள்லாம் வரும் சார். இங்கே வந்து இந்த மீட்டுன்னு ஒரு விவகாரம் சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பூதாகரமாக வச்சுது. அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு ஹீரோயின் வந்து இங்கே இருக்கிற மொத்த தமிழ் சினிமா உலகத்தையும் வந்து என்னை ஹீரோ இதை தொட்டான் அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிட்டு போனாங்க நடுவில். அதுக்கப்புறம் அவங்கள ஆளை காணோம். இப்போ வந்து கேரளாவில் இந்த விஷயம் வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இது வந்து என்னென்ன சார், இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டே இருக்கும். நம்ம பார்த்துருக்கீங்களா? இப்போ அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு சீசன் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த மாதம் ஃபுல்லாக வேறு சீசன் ஓடும். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டாபிக் பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நடுவில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பற்றி பேசினாங்க, ஒரு மாதம் டாபிக் ஓடினேருந்து. அதுக்கப்புறம் அரசியலை பற்றி பேசினாங்க, ஒரு மாதம் டாபிக் ஓடினேச்சு. அப்புறம் கள்ளக்குறிச்சி மேட்ரு வந்துச்சு, அது ஒரு மாதம் டாபிக் ஓடிட்டே இருந்துச்சு. அடுத்த விஷயத்து என்ன ஆச்சு, அது டாபிக் மாறி மாறி போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம டாப்பிக்கள் வரதான் செய்யும். இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, கீழே பள்ளம் இருக்குது பார்த்துப்போன்னு சொல்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நான் பள்ளத்தில் ஊழ்ந்து எழுந்துட்டு நீ என்ன பள்ளம் இருக்குன்னு முன்னாடி சொல்ல மாட்டேன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறது எல்லாமே. அன்றைக்கி வாய்ப்புக்காக போனீங்க வந்தீங்கன்னு சொல்கிறீங்களா, அன்றைக்கி வேணான்னா இது வேணாம்னு சொல்லிட்டு வாய்ப்பு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. யார் வாய்ப்பு இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி இடத்துல வாய்ப்பு தேட்டு போயிருக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இவங்களே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்து ஏதாவது ரோட்டில் போகிறவங்கள கையை பிடிச்சி இழுத்தா தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். ரோட்டில் போ யாரோ ஒரு பொண்ணு வந்து நீ கையை பிடிச்சி இழுத்துட்டு ஏடா இழுத்தனா நீ அவன் போட அடித்து சாத்தலாம் வெளுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஆனால் வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி விருப்பப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்றைக்கி குத்துதே குடையதேன்னா என்ன அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் காமெடி என்ன தெரியுமா, இங்கே பல பேர் வந்து என்னவோ அவங்க என்னவோ யோகிய மாதிரியும் இல்லை ஏதோ அப்படியே வந்து இது மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அவங்களோட லட்சணம்லாம் நிறைய பேர் இங்கே சினிமா இண்டஸ்ட்ரி பத்திரிக்கையாளர்கள் மூத்த பத்திரிகை எல்லாருமே தெரியும் இங்கே அவங்கெல்லாம் என்னென்ன கூத்துக்கள் பண்ணாங்கன்ட்டு. ஒருத்தர் என்னன்னா பெரிய அப்படியே தர்ம புத்திரர் மாதிரி உட்காந்து காரில் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு பேசிட்டே போகிறாரு. அவர் என்னவோ பெரிய இது மாதிரியும் அவர் உலகத்தில் இந்த நிகழ்வு நான் வந்து அதே எது சொல்லுவாங்களே அப்படியே உத்தம புத்திரர் மாதிரி அப்படியே டி ராஜேந்திர மாதிரியும் வந்து பேட்டி கொடுத்து போகிறார். அவர் இங்கே பேசணும்னு இன்னும் முதல் ஆள் வந்து டி ராஜேந்திர தான் பேசணும். உண்மையை சொல்ல போனால் அந்த மனுஷன் படத்தில் கூட ஒரு பொண்ணுங்களை தொட மாட்டார். அவர் எனக்கு உண்மையிலேயே வந்து முதல் ஆள், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் முதல் ஆள் இந்த விஷயத்தை பற்றி தைரியமாக பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு தலைவர் டி ராஜேந்திரன் மட்டும்தான் பேசணும். வேற எவனுக்கும் பேச தகுதியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா. அந்த மனுஷன் படத்தில் கூட கட்டி பிடிக்கிற மாதிரி சீன் வைக்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? ஏன் தொடாத மாதிரி சீன் வைப்பார். ஹீரோனும் தொடவே மாட்டாங்க, அந்த மாதிரி சீன் வைப்பார். அவரை மாதிரி நீங்கள் காதல் கதை எடுத்து கிழிச்சிட்டீங்களா? நீங்கள் ரயில் பயணிகள் ஒரு படம் என் காதலே சொல்ல மாட்டான் கடைசி வரைக்கும். அந்த ஹீரோ என்ன ஓட்டம் ஓடிச்சுன்னு தெரியுமா? ஒருதலைறாங்க என்ன ஓட்டம் ஓடிச்சு தெரியுமா? மைதில் என்னை காதலி, டைட்டில் பேர் தான் மைதில் என்னை காதலி. அந்த படத்தில் அமலாவை தொடவே மாட்டார் அவர். இவங்களாம் இன்னத்த படத்தை கிழிச்சிட்டானுங்க. இவங்களாம் வந்து பேசுறானுங்க, வெட்டி கதை உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சம்பந்தமாக பேசணும்னா நடிகர் டி ராஜேந்திர பேசலாம், அவரு தான் முதல் உரிமை. அடுத்தது தான் மற்ற நடிகர்கள் யாராக இருந்தாலும் என்னை பற்றி கேட்டிங்கன்னா. இவங்க உட்காந்துட்டு ஏமாக்கா இதுக்கு இதுன்னு ஆச்சு, இது என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, தமிழகத்தை தாக்கத்தை ஏற்படுத்துமா அவங்கள்ட்ட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. வந்துன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே வந்து ஸ்ரீரெட்டின்னு ஒரு ஹீரோயின் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. என்ன நடந்தது? ஒன்றும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியல. உட்காந்து அவன் அன்றைக்கி வேலையை பார்த்து ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த சார் இதெல்லாம் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் சார். அப்பப்போ ஒரு நிகழ்வு நடக்கும் சார். எதனா ஒன்று இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூட. இப்போ அடுத்த மாதம் பாருங்கள், இப்போ நான் இப்போ பாருங்கள் சமீபத்தில் கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லா மாதிரி கோட் ரிலீஸ் ஓடிடுவாங்க. இந்த படம் வெற்றியா தோல்வியா, இந்த படம் முதல் நாள் எவ்வளோ வசூல், இது ஃபேக்கு, இது டூப்பு அப்படின்ற மாதிரி. இப்போ அது அடுத்த டைமுக்கு வந்து அங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் மறந்துடுவாங்க. அடுத்து வேட்டன் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் கங்குவா விடாமுச்சி ரிலீஸ் ஆகுதுல எல்லாரும் மறந்துடுவாங்க. இப்போ இங்கே வந்து ஃபேன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சோம். எங்கால் படம் தாண்டா கலெக்ஷன் அதிகம், இல்லை தலைவர் படம் தாண்டா கலெக்ஷன் அதிகம், இங்கே சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே அதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நிகழ்வு எல்லாமே. இவங்க கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கோர்ட்டுக்குன்னு போச்ச சாட்சிகள் அப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மீறி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சார். ஆக்ஷன் எடுக்கிறாங்க எடுக்கல, அதுதான். இப்போ யாராக இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தா தப்பு தான் சார். அதெல்லாம் வந்து யாருமே வந்து மறுக்க போகிறது கிடையாது. அது யாரும் மறுக்க போகிறது கிடையாது. நீங்கள் இப்போ இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருந்தீங்க அது பதில் சொல்லுங்கள். இத்தனை வருஷமாக இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லை, இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருந்தீங்க பதில் சொல்லுங்கள் சார். நான் உடனே ஒருத்தங்களை பேட்டி எடுத்துருங்க சார். அவங்களே சொல்லியிருக்காங்க கேரளாவில் ரொம்ப மோசம் சார் அப்படிங்க. 90% தான் சார் இருக்குது. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பரவாயில்ல சார், அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது சார் அப்படின்னாங்க. சரி ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்காது. அது ஆஃப் த ரெக்கார்ட்லாம் என்கிட்ட பேசினாங்க அந்த ஹீரோயின். நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ அன்றைக்கே வந்து ஏகப்பட்ட சங்கம் இருக்கு கேரளாவில் இல்லையா? நடிகர் சங்கம் இல்லையா, தயாரிப்பாளர் சங்கம் இல்லையா, மகளிர் சங்கம், மாதார் சங்கம்னு 1008 சங்கம் இருக்குமே. அங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லையா? அப்போது எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாதா? அப்போ உங்களுக்கு இந்த ஹீரோ வந்து என்ன இது மாதிரி கேட்குறாரு, இந்த டேரக்டர் நம்ம கேட்குறேன் அப்போ தெரியாதா? எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து இத்தனை வருஷம் முடிஞ்சு போட்டு இண்டஸ்ட்ரியே ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து இதுதான் சார். பியூ சின்னப்பா தேவர்லேருந்து
என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து தியாகராஜ பாபா வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் சார், இப்போ ரஜினி, கமல் சார், இப்போ அஜித், விஜய் சார்லேருந்து இன்னைக்கு காலகட்டம் சிவகார்த்திகை, விஜய் சேதுபதி, ஹரிஷ் கல்யாண், அதர்வா வரைக்கும் காலம் வந்துருச்சு. காலங்காலமாக சினிமா தட்டு அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னும் சொல்லுவாங்க இல்லைங்க, இன்னும் பழைய காலத்து ஹீரோயின் 90 அதாவது எப்படி சொல்கிறது 80 70 அடிச்சு ஹீரோயின்லாம் வந்து பேட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு இன்னும் உட்காந்துக்கிட்டு. என்னை அந்த காலத்தில் பண்ணி அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தப்புன்னா அன்றைக்கி தைரியமாக தட்டி கேட்கணுங்க. ஏங்க ஒரு நதியா மேடம் நடிக்கலையாங்க? நதியா மேடம் நடிக்கலையா? சோலட்சுமி மேடம் நடிக்கலையா? அவங்களே எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? நல்ல ரோல் தானே இது பண்ணாங்க. அவங்க படம் ஓடலையா? இன்னமும் நதியா மேடம் கலக்கிட்டு இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரிலையும் அட்வர்டைஸ்மெண்ட்லையும். ஏன் அவங்க படம்லாம் ஓடலையா? அவங்களே ரசிக்கலையா? நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை நடிகை இருந்தாங்க சொல்லுங்க தமிழ் சினிமா உலகத்துல. அதே மாதிரி அர்ஜுன் வந்து நேற்று சொன்னாரு, எல்லா ஏன் சினிமா துறைங்கிறீங்க, எல்லா துறையிலையும் அது நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஏன் நீங்க வந்து அது நல்லவன இதை வந்து சினிமா மட்டும் இப்ப பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா அது காலம் கடந்து இப்ப வந்து இருக்கிறதுங்கிறது அது என்னன்னு தெரியல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் சார். அது எப்படின்னா சார், இது வந்து எல்லா துறைகளிலும் இருக்கிற ஒரு நிகழ்வு சார். மற்ற துறையை பற்றி பேச பெருசாக மதிக்க போகிறதில்ல, அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். சினிமா துறை என்பது என்னென்னா பப்ளிக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எல்லா ஆடியன்ஸும் படம் பார்க்குறான், ஒரு நடிகரை பற்றி தெரிஞ்சுக்கிறான், ஒரு நடிகையை பற்றி தெரிஞ்சுக்கிறான், அந்த நடிகர் என்ன சம்பளம் வாங்குறான், அந்த படம் என்ன படம் வருது, அந்த படம் எப்படி போகுது, அந்த படம் எப்படி இருக்கும், மாஸ் சீன்ஸ் இருக்குமான்னு ஒரு நடிகர் நடிகையை பற்றி சம்மந்தப்பட்ட ரசிகர்கள் வந்து இங்கே நிறைய. நீங்கள் வேறு துறை எடுத்திங்கன்னா அந்த துறையோடு முடிஞ்சு போயிடும். ஒரு ஆஃபீஸ் ரூமில் நடந்தால் அந்த ஆஃபீஸ் ரூமோட முடிஞ்சு போயிடும். அது யாரும் வெளியில் இது பண்ண போகிறதுல அது பெருசாக வெடிக்க போகிறது கிடையாது. அது பெருசாக தான் அவனுக்கு கண்டுக்கும் போகிறது கிடையாது. நடிகையை தொட்டுட்டான், நடிகை வந்து இந்த நடிகை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணான்னா அதுக்கு ஆப்போனண்ட்டான ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரஜினி பற்றி ஏன்னா ஒரு நியூஸ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா உடனே கமல் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் குதிக்கிறாங்க. விஜயை பற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா உடனே ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் குதிக்கிறாங்களே. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 50% உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நெகட்டிவ் வந்தாலும் சரி, 50% உங்களுக்கு லாபம்ன்ற மாதிரி கணக்கில் நடந்ததில்லை. அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கப்படுது. அர்ஜுன் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லையா, எல்லா துறையிலும் இருக்குது. நம்ம துறையை மட்டும்தான் பெருசாக பேசுகிறாங்கன்னா அதான் ஒரு சந்தானம் கூட ஒரு படத்தில் டைலாக சொல்லுவார், எப்பா நான் போடுற கடைசி பக்கம் விளம்பரம் தான் மொத்த பேப்பரே விற்குது அப்படின்னுவார். என்ன அவர் என்ன பேப்பர், அவர் வந்து சினிமா செய்தி போடுறவர், ஒரு பத்திரிகையில் துறையில் வேலை செய்வார். நான் போடுற கடைசி பக்கம் படம் போஸ்டர் போட்டோம் பார்த்தியா, அந்த போஸ்டர் தான் மொத்த பேப்பரே விற்கிதியான்னுவார். அந்த மாதிரி தான் இங்கே நம்ம அந்த டைம் அப்படி இருந்தது. இன்னைக்கு என்னென்னா ஒரு பேப்பர் வாங்குறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பார்த்தோன்னா பேப்பரே வாங்கினாங்க. முன்னாடி ஹெட்லைன்ஸ் செய்தியை பார்த்தாங்க. யார் பார்த்தாங்க ஹெட்லைன்ஸ் செய்தி அன்றைக்கிலாம்? கடைசி பக்கத்தில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு பார்த்து பேப்பர் விற்ற காலம்லாம் உண்டுங்க இங்கே. அந்த மாதிரி தான் இங்கே. அந்த மாதிரி வந்து மக்கள் மென்டாலிட்டி மாறிடுச்சு. சினிமா செய்தியை போட்டால் விரும்பி பார்க்குறாங்க. வீட்டில் உட்காந்து என்ன பார்க்குறாங்க, இந்த நடிகை வந்து என்ன இன்டர்வியூ கொடுத்தா, இந்த நடிகை வந்து எங்கெங்கே சுத்தினான்றதெல்லாம் ஒரு இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. வீட்டில் இருக்கிறவங்களே இருந்தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு நல்ல செய்தியாக பார்க்குறாங்க, யாரும் பார்க்கறது இல்லை. ஜுரத்துக்கு என்ன மருந்து சாப்பிட்டா சரியாக போகணும், எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு கேளுங்க. இங்கே ஒரு தலைவலிக்கு என்ன மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இந்த வீடியோ எல்லாம் போட சொல்லுங்கள். 10 பேர் பார்க்க மாட்டான். இந்த நடிகை வந்து நடிகர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பாடு, அதை 1,00,000 பேர் பார்த்துருப்பான். இன்னைக்கு அப்படி தானே உட்காந்துருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாரும் அப்படி தானே பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. ஏதாவது சோசியல் மீடியா இந்த இணையதளங்கள்லாம் பெருசானதுலாம் எல்லா செய்தி கண்ணாமுன்னான்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் அப்படி பார்த்து தான் இருப்பாங்க. இதெல்லாம் மாற்றவே முடியாது சார் உட்காந்துக்கிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.